ஒரு கிராமத்தில் முத்து, கண்ணன் என்ற இரண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் மிகவும் நெருங்கிய தோழர்கள். ஒரு நாள் அவர்கள் அருகிலுள்ள காட்டுக்குள் சென்று வர முடிவு செய்தார்கள். நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய கரடி எதிர்பாராத விதமாக அவர்களுக்கு எதிரில் தோன்றியது. இருவரும் பயந்து விட்டார்கள். முத்துடனே ஒரு மரத்தில் ஏறி பதுங்கிக் கொண்டான். ஆனால் கண்ணனுக்கு ஏறத் தெரியாது. அவன் தன்னை காப்பாற்ற என்ன செய்யலாம் என்று யோசித்தான். உடனே அவன் தரையில் விழுந்து சுவாசத்தை நிறுத்தி இறந்த மனிதன் போல படுத்துக் கொண்டான். கரடி அவனருகே வந்தது. அவன் முகத்தை நுகர்ந்தது. ஆனால் அவன் அசையாமலும் சுவாசிக்காமலும் இருந்ததால் கரடி அவனை இறந்தவன் என நினைத்து அங்கேயே விட்டு வனத்திற்குள் சென்று விட்டது. கரடி போன பிறகு மரத்திலிருந்து முத்து இறங்கி வந்தான். அந்த கரடி உன்னிடம் என்ன சொல்லிவிட்டது என்று கண்ணனை கேட்க, கண்ணன் மெதுவாக சொன்னான், நண்பனாக இருப்பவன் சிக்கலில் சிக்கும்போது ஒளிந்து கொள்ளக்கூடாது என்றுதான் அது சொன்னது. கதை முடிவும் நெறியும், சிக்கல் நேரத்தில் உடன் இருப்பவரே உண்மையான நண்பன்.